ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எப்பவும் டாலியாவ காமிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. காமிக்கிறேன்னு சொல்றதுக்கும் கமெண்ட்ல வர்றாங்க. என்ன காமிக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு. என்னால முடிஞ்சத தான் சொல்ல முடியும். என் வாயில என்ன வருதோ அததான் சொல்லி நான் வீடியோவில பேச முடியும். நெறைய மொட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத நான் போன வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்களேன், மொட்டெல்லாம் பெருசா வந்துகிட்டு இருக்குது. பார்க்கக்கூடிய டைம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா என்ன கலர்ன்னு ஆவலா நானும் காத்துட்ருக்கேன். 2 கலர் தான் இருக்கு. ஒரு எல்லோ, ஒரு டபுள் கலர் ஆரஞ்சு. இந்த 2 கலர்ல ஏதாவது ஒண்ணா தான் இருக்கணும். ஆனா செழிப்பா நல்லா அழகா வளர்ந்துட்டு இருக்குது. கட்டிங் மூலம் வளர்த்தது. அந்த செடி ஃபர்ஸ்ட் இருந்த செடி காஞ்சு போயிருச்சு. அதனால இந்த செடிய எடுத்து வச்சிருக்கோம். ஒரு செடி இருந்துச்சுன்னா, அதில நம்ம ஒரு செடிய நேரமே உடனே கட்டிங் எடுத்து நம்ம ரெடி பண்ணிறணும். ரெடி பண்ணாம உட்டுட்டோம்னா, அந்த செடி காஞ்சு போயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்மட்ட எந்த டாலியாவும் இல்லாம ஆயிரும். அதனால கட்டிங் மூலம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோஜா எல்லாம் செந்தளிர் விட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. இது பட்டன் ரோஸ், மினியேச்சர் ரோஸ் தான். மூக்குத்தி பூ மாதிரி அழகா பூத்துக்கிட்டே இருக்கும். இது நான் கட்டிங் மூலம் வளர்த்துனது தான். நம்ம இத கிராஃப்ட் பண்ணி வளர்க்கிறத விட, நம்ம கட்டிங் மூலம் வளர்க்குறோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நோய் தாக்கல் எல்லாம் ரொம்ப கம்மியா அழகா வளருது. அது எக்ஸாம்பிள் இந்த செடி ஒண்ணு, அழகா நல்லதா வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. எந்த நோயும் அவ்வளவா பிடிக்காது. பூச்சி தாக்கல் வராது. அழகா கொத்து கொத்தா பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ட்ரை மாதிரி வச்சு அதுக்குள்ள மண்ணு போட்டு, நம்ம வெந்தய விதை போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா வெந்தயக்கீரை நல்லதா வளரல. அதுக்குள்ள இருந்து நெறைய தக்காளி கன்றுகள் நெறைய வளர்ந்து நிக்குது. 4, 5 தக்காளி இது செடி சின்ன சின்ன நாத்தா வளர்ந்து நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு பாட்டு ஃபுல்லா நிரம்பி போய் நிக்குது. நாட்டு ரோஸு பிங்க் கலர் அழகா திளில் எடுத்து அதுவும் நெறைய மொட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. பூக்கோடைய டைம் மொத்தமா பூக்கும். கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மொட்டு எடுத்திருக்குது. ஒயிட் கலர் ஓர்க்கிடுங்க. ஒரு செடியில தான். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கொத்து அழகா ஒயிட் கலர்ல பூத்து நிக்குது. பார்க்கக்கூடியட்டே அழகா இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த சைடு பார்த்தா ஒயிட் கலர்ல இருக்குது. 4 சைடும் சுத்தி சுத்தி பார்த்தா ஒயிட் கலர்ல அழகா பூத்து நிக்குது. ஒரு செடியில தான் இவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. அல்லனா 1, 2 கொத்து அவ்வளோதான் வைக்கும். இந்த வாட்டி 4, 5 கொத்து வச்சிருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளவா வெள்ளையா பளிச்சுன்னு இருக்குது. கொடி ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய ஃபால்சன்ஸ் செடிங்க. அவ்வளோ அழகா திரும்பவும் பூத்துட்டு வந்துட்டுருக்கு. மாடி தோட்டத்தில இருக்கிறத பூக்கள தான் காமிக்க முடியும். திரும்பவும் இருக்கிறதே திரும்பவும் திரும்பவும் காமிச்சுட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. பூத்துட்டு இருக்க பூவ காமிக்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த துளசியில எவ்வளோ விதை வச்சிருக்குன்னு பாருங்க. கருந்துளசி ஃபுல்லா விதையா இருக்கு. நான் பறிக்காம விட்டா கூட அதெல்லாம் வெடிச்சு சிதறி எல்லா பாட்டுலயும் துளசி செடியா முளைச்சு நிக்கும். நாட்டு ரோஸு. இப்ப தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொடி ரோஸு. அந்த ஃபால்ஸ் பூவும் இந்த கொடி ரோஸும் ஒண்ணு மாதிரியே இருக்கும். இந்த ரோஸ்ல ஃபுல்லா வண்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. அழகா ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.